நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேப்படி நடந்திருக்கலானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதயாத். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க அவங்களும் பிடிவாத குணம் உள்ளவங்க தான். ஏட்டி போட்டியே நினைப்பாங்க, நீ நானா பார்த்துக்கலான்னுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள நல்ல குணமும் இருக்குது. நீதி நேர்மை சத்தியம் தவற மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் தான் அங்கே தீர்க்க பார்ப்பாங்க. பெரும்பாலும் பஞ்சாயத்து மூலிமா தீர்க்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. அவங்களே முன்னிருந்து செய்வாங்க. அதை இப்படிப்பட்ட மகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்கும்பொழுது கொடுக்கல் வாங்கலில் அந்த தடைகள் தாமதங்கள் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, சில விஷயங்களில் கொஞ்சம் தேவையானதில் வந்து போய் தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கு. அதனால் நினைச்ச நடக்க போகுது. உங்களுக்கு நினைத்த எண்ணங்கள் கண்டிப்பாக பலிதமாகும் இந்த செப்டம்பர் மாதத்தில். அது இல்லாமல் உங்களுக்கு புத்திரபலன் வளர்ச்சி கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண காரியங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். உங்களுக்கு வரக்கூடிய வரன் நல்லபடியாக அமைவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இதில் ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத பய உணர்வு, தயக்கம், நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகும் இப்படி ஒரு இருக்கும். அதெல்லாமே வைக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து இடை வழிபாடு செய்யணும். அதிகாலையில் எழுந்து பிரம்மத்தில் தியானத்தில் இறைசக்தியை வணங்க வேண்டும். எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை வணங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பெண்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களோட பழகும் போது வரும்போதும். கடன்கள் ஒரு சுமையாக இருந்தால் கூட ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடிச்சிருவீங்க. அப்படி தான் அமையும் போது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதில் ஒன்றுக்கு வந்துடுவீங்க. எதிரிகள் தொல்லை அறவே அழிந்துவிடும். மகர ராசிக்காரர்கள் இதுவரை தொல்லை பண்ணிட்டு வந்த எதிரிகள் எல்லாமே கண்டிப்பாக காணாமல் போயிடுவார்கள். அப்படி தான் நடக்க போகுது. உடலில் சிறு நோய் நொடிகள் இருந்தாலும் அது மருத்துவ சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் நல்லாயிடுவீங்க. அதெல்லாம் சரியாயிடும். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் மூன்றாமருடைய தொடர்பால் திடீர்னு வருவாங்க. அவங்க கொஞ்சம் நெருக்கமாக அவங்களோட பழகுவாங்க. அவங்களால ஒரு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆஹா, இது நம்மளால் வரல அவங்களால வந்ததுன்னு அது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த அந்த அன்பு ஆதரவை பிரிக்க பார்ப்பாங்க. அது சரியாயிடும். இல்லை என்றால் அது பிரிவு ஏற்படும், சில கருத்து வேறுபாடு ஏற்படும். சில பேர் பிரிஞ்சு போகிறதுக்கூடிய சூழ்நிலையும் அமையும். இது இல்லாமல் இதே தான் பங்குதாரர்களும் கூட்டாளிகளுமே சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் புரிஞ்சு நடக்கணும். நம்ம இதனால் வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், இப்போ என்னத்துக்கு யாரோ ஏதோ சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறு அடிதடிகள் விபத்துகள் இப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். முன்னெச்சரிக்கை வந்துட்டால் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் இல்லையா. தலைக்கு தலைப்பை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஆகும் போகுது உங்களுக்கு. அதனால் பயப்பட வேண்டாம். இறை நம்பிக்கையும் அந்த தான தர்மம் பண்ணுறதுனாலே உங்களுக்கு காக்கும். தர்மம் தலை காக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மகராசிக்காரர் பார்த்திங்கன்னா அவங்க ராசியாதிபதி சனி பகவான் தான் சொல்லப்பட்டிருக்கு. காலையில் விநாயகர் வழிபாடு, மாலையிலே ஆஞ்சநேயர் வழிபாடு இப்படி செஞ்சுட்டு வாங்க. அது நடுவில் சனிக்கிழமையில் தோறும் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். உடல் ஊனமற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். கை கால் ஊனமாக இருக்கவங்க பெரும்பாலும் கொள்ளலாம். இல்லைன்னா மற்ற ஊனம் இருந்தால் கூட கொடுக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். வஸ்திர தானம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான நபர் மூலிமா தொடர்பு ஏற்பட்டு
நீங்கள் யார் அப்படின்றது தெரியக்கூடிய நன்மையில் வரப்போகுது. இது வரைக்கும் யாருன்னு தெரியாமல் இருப்பீங்க. அது இப்போது தெரிய வரும். இவர் தானா, இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்லாம் கேட்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அந்நிய இனத்தோர் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே இந்த மகர ராசிக்காரன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரம் தானே பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு மகத்தான வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் ஏற்பட்டு நல்ல வாழ்க்கை வசதிகள் இருந்து எல்லா நாளும் பெற்று வாழப்போறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழித்து பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காது என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்னென்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலிமாக என்னை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.